ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாட் ஓன்லி இதயம் சீரியல், கார்த்திகை தீபம், வாரிசு எல்லாத்தையும் பற்றி நம்ம இன்றைக்கி பேசிடலாம். நேற்று சண்டே ஸ்பெஷல் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. இன்றைக்கும் உங்கள் எபிசோடை பற்றி நேற்று வந்து சண்முகத்தை காமிச்சதோடு நிப்பாட்டியிருப்பாங்க இல்லையா? ஸோ இன்றைக்கி அதுலேருந்து கண்டினியூ பண்ணாங்க. ஸோ ரிவ்யூ பண்ணிடலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ ஏஐ அப்பனே முருகா. ஸோ நம்ம ஏஐ வந்து இதயம் சீரியலில் நல்லாவே விளையாடுது. ஸோ டெக்னாலஜியை வச்சு பாரதியை வந்து வேறு முகம் மாதிரி காமிச்சு திருட்டு பட்டம் கட்டி இது பண்ணாங்க. வேறு ஒரு பொண்ணை வந்து பாரதி முகம் மாதிரி வச்சு அந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கைக்குரியதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியல, ஒரு டவுட் ஆகுது, ஒரு சப்ஜெக்டில் டவுட் ஆகுது, இல்லை சமையலில் ஏதாவது இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன விஷயம் கேட்டாலுமே அது வந்து இப்போ ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து நான் அந்த டெக்னாலஜியை வந்து மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்திருந்தாங்க அந்த சீனு. சரியா? இன்றைக்கி வந்து அதே டெக்னாலஜியை வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி காமிச்சது வந்து கொஞ்சம் சந்தோஷம். சரிங்களா? ஸோ என்ன நடக்குது, நம்ம தவளை வந்து பாரதிக்கிட்ட அந்த வீடியோவை பார்த்த உடனே பாரதிக்கிட்ட சொல்ல போன உடனே அந்த அம்மா தான் மும்மரமாக வந்து களிமண்ணில் வந்து ஹார்ட் செய்கிறதுல வந்து புருஷன் முன்னாடி 2 பேர் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க இல்லையா? அதனால் நம்ம பரணி அக்கா வந்து என்ன செய்யுது, பரணி அக்காட்ட போய் சொல்கிறான். பரணி அக்கா கூப்பிடுவான் தவளையை. கூப்பிட்டோடனே இந்த மாதிரி தமிழை கடத்திடுறாங்க அப்படின்னு சொன்னோடனே இதுக்கு ஒரு ஆள் இருக்கிறான், என் புருஷன்தான் என்னது கில்லி மாதிரி அடிப்பான், சொல்லி அடிப்பான், கில்லி மாதிரி அடிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே சண்முகத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி பரணி பேசுனங்காட்டியும் 2 பேரும் இந்த அண்ணா சீரியலில் பேசியிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரியே நக்கலாக பேசுகிறாங்க. நாம் அதெல்லாம் சொன்னோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும், அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஸோ அந்த மாதிரி நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாப்புல. ஸோ ஏஐ அப்பனே முருகா ஏஐ கிட்ட வந்து அந்த ஐஸ்கிரீம் குச்சியிலேருந்து எல்லாமே கண்டுபிடிச்சி சொல்லிடும். அதுவும் இந்த மாதிரி கெமிக்கல் கலந்துருந்தால் அதில் எறும்பு வந்து சாப்பிடாது அப்படின்னு சொன்ன உடனே, ஸோ அப்போ இதனால தான் கெமிக்கல் ஐஸ்கிரீமை கொடுத்து தான் குழந்தைய கடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாப்புல. அதுக்குள்ளே வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே வந்து பாரதி கிட்ட வந்து ஃபோன் வருது. அவங்க வந்து அந்த காம்படிஷனில் வந்து நம்ம மித்ரா வந்து ஃபோன் பண்ணிவிட்டு நின்றுட்டுருப்பா இல்லையா? நம்ம நந்தினி அக்கா போய் சொல்லிடும் மித்ராட்ட, நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்குற, அங்கே பாரதி வந்து கேமே முடிச்சிட்டா வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகும்போது அங்கே கேமே முடிஞ்சு போயிடும். அப்போ எல்லாருமே வந்துட்டு ஆளுக்கு ஒவ்வொன்று செஞ்சுருப்பாங்க. அந்த அந்த ஜோடி எல்லாமே வந்து ஆளுக்கு ஒவ்வொன்று செஞ்சுருப்பாங்க. நான் தான் நேற்று ரிவ்யூ பண்ணும்போதே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம கூட்டாளியை தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த 2 கூமுட்டையை தான் ஜெயிக்குங்க. சரிங்களா? நான் ஏன் ஆதியும் கூமுட்டையும் திட்டுறேன்னு சொல்லி யாரும் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. நானும் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது கைஸ். ரொம்ப நீங்கள் வந்து இந்த என்என்எஸ்ன்னு சொல்லி தெலுங்கு சீரியல் ஏதோ தெலுங்கோ கன்னடமோ ஏதோ ஒரு சீரியல் பார்த்துட்ருக்குறீங்க. நான் அந்த சீரியல்லாம் நான் பார்க்கலைங்க. சரிங்களா? ஏன்னா நான் வந்து இந்த இதே சீரியலை பார்த்தே நான் நொந்து கிடக்குறேன். நீ அதுலேயும் போய் பார்த்துட்டு நம்ம முடியாதுங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பாருங்கள். சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் சொல்கிறீங்க. அது ஒருவேளை அந்த டேரக்டர் வந்து நல்லா எடுக்கிறாரோ என்னமோ, இந்த இதயம் சீரியல் எடுக்கிறவங்க வந்து நல்லா எடுக்கலையே என்ன அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை நம்ம பல்லவிக்கு, அதாவது பல்லவிங்கிறேன், பாரதின்ற கேரக்டர் நடிக்கிறவங்களுக்கு வந்து இந்த பாரதி கேரக்டர் வந்து சூட் ஆகலையோ என்னமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது, பாரதிக்கு கால் பண்ணி விஷயத்தை சொன்னோடனே, இந்த மாதிரி உன் தமிழை நாங்கள் தான் இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே, அதை வந்து ஆதியும் இப்படி கேட்குற மாதிரி காமிக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல கைஸ். அது எப்படி பாரதிக்கிட்ட பேசுகிறது ஆதி கேட்க முடியும்? எனக்கு அந்த இடத்துல ஒரு டவுட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, ஒருவேளை பாரதி மொபைல்லேருந்து ஹேக்கு இந்த இது மாதிரி போட்டு ஆதி கேட்குற மாதிரி பண்ணியிருப்பாங்களோ இல்லை என்ன அப்படிங்கிறது தெரியல. சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் ரிவ்யூ பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, நேற்றே நான் ரொம்ப இந்த நாடகத்தை பற்றி ரொம்ப கிழிச்சாச்சு. இது மேலும் மேலும் கிழிக்கிறதுக்கு எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குதுங்க. என் கைஸ், எல்லா ஜோடிகளும் ஒவ்வொன்றும் பண்ணியிருக்காங்க. இந்த 2 கூமுட்டைகள் சேர்ந்து இந்த இதயத்தை தான் பண்ணிச்சுக்கலாம்.
எந்த ஊர்லப்பா இதயம் வந்து இப்படி ஹார்ட் ஷேப்பில் இருந்துச்சு? உடனே நம்ம பரணி வந்து ரத்தமும் சதையுமா இருக்கிற இதயத்தை தான் இவங்க பார்த்தாங்களாமா. எங்கே ரத்தமும் சதையுமா இதயத்தை பார்த்தாங்கன்னு இவங்க தெரியல. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி களிமண்ணில் இதயத்தை வந்து இப்போ தான் இந்த அம்மா பார்க்குதாம்மா, பரணி அம்மா. ஸோ சாமி முடியலடா டே, முடியல. அதுக்கப்புறம் வேறு என்ன எனக்கு தெரிஞ்சு கைஸ், சண்முகம் அதுக்கப்புறம் ஆதி இவங்க 2 பேரும் சேர்ந்து போய் தமிழை காப்பாற்றுவாங்கன்னு எனக்கு தோணுது. சரிங்களா? எப்படியும் ஆதி உடம்புக்குள்ளே வாசு இருக்காப்புலையா, கண்டிப்பாக வந்து ஏற்கனவே அந்த பொண்ணு அந்த ஜெயிண்ட் வீலில் சுற்றும்போது கலண்டு கீழே உழுகையில் ஆதி இங்கே ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கையில் அந்த ஹார்ட்டில் வந்து அந்த அடிக்கிற ஆள் வந்து ஒருத்தன் டச் பண்ணிடுவான். டச் பண்ணங்காட்டி அவன் அந்த வாசு வந்து வெளியே வந்துடுவான். அது மாதிரி இது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சு ஆதியும் போய் சண்முகத்து கூட சேர்ந்து காப்பாற்றுற மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுது. சரிங்களா? அதாவது வாசு, வாசு சொல்கிறேன், ஆதி கிடையாது, வாசு. சரிங்களா? ஸோ 2 பேரும் சேர்ந்து காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தத்தில் ஏஐயை வச்சு இதயம் சீரியலில் ஒரு கலாட்டா பண்ணுறீங்க, பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன? ஸோ ஆக மொத்தம் இந்த மித்ரான்ற ஜோக்கர் வந்து எந்த ஒரு காம்படிஷன்லேயும் ஆதி கூட கலந்துக்கவே இல்லை. ஏன்னா இந்த சீரியல் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவன் உள்ளே வருவான், வரவேற்கும்போது மாலை போடுவாங்க. மித்ரா என்ன பண்ணிகிட்டு இருந்தா, எதுக்கு பின்னாடி மெதுவாக நடந்து வரணும், எதுக்கு பாரதி முன்னாடி வேகமாக நடந்து வரணும், எதுக்கு பாரதிக்கு வந்து இவங்க மாலை போடணும்? அப்போ அந்த இடத்துல மித்ரா வந்து எதுக்கு டென்ஷன் ஆகணும், எதுக்கு இந்த வேண்டாத வேலை? இந்த பாரதி தான் கொஞ்சம் பின்னாடி வந்தால் தான் என்ன? மித்ராவை வெறுப்பேற்றணும்னு சொல்லி இவ பண்ணுற சேட்டைகள்லாம் அளவில்லாமல் போயிட்டுருக்குது. செய்யட்டும், ஏதாவது ஒன்று ரெண்டு கூட்டு களவாணிகளை எதையாவது சேர்ந்து செஞ்சு எப்படியாவது அந்த குழந்தைங்களுக்கு அவங்க அப்பா வந்து கிடச்சா போதுண்டா சாமி. சரிங்களா? ஏன்னா எனக்கு இதை பேசி பேசி வாய் வலிக்குது, என்ன சொல்கிறது, ஒரு மாதிரியாக இருக்குது, அருவருப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? எனக்கு பிடிக்கல கைஸ், எனக்கு இந்த சீரியலே பிடிக்கலைங்க, ஓப்பனாக சொல்கிறேங்க. நல்லாவே இல்லைங்க. சரிங்களா? வேணால் நான் ஏன் எதுக்காக அப்படின்னா உங்களுக்காக தான் நான் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கிறேன். அது மட்டும் இல்லை, அப்பப்போ வாசு வேறு வந்துட்டு போயிட்டுருக்கா இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் இந்த சீரியலை பார்த்துட்டு நான் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கிறேன். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னோடய கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த யார் வாசு, அதாவது இந்த ஃபோனில் கேட்குறேன் இல்லையா, ஸோ போய் சண்டை போடையில் வாசு இது வெளியே வந்து சண்முகத்து கூட சேர்ந்து தமிழை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஆமாம், நீ எப்படியும் இந்த 3 காம்படிஷனா 4 காம்படிஷனா 4 காம்படிஷன்லேயுமே இவங்க 2 பேரும் ஜோடியாகவே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. இனி மித்ரா வந்து உண்மை தெரிஞ்சு இவளும் போயிடுவா, காப்பாற்றுறதுக்கு ஆதியும் போயிடுவான். அப்போ மித்ரா வந்து தனியாக உட்காந்து மணி ஆடிட்டு இருக்க வேண்டியதான். சரிங்களா? தனியாக உட்காந்து மணி ஆட்டிட்டு நந்தினியாக அவளும் மணி ஆட்டிட்டு நேராக வீட்டில் போய் உட்காந்து சுதாகர்கிட்ட புலம்ப வேண்டியது தான். கைஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த சீரியலை வந்து எப்படி கொண்டு போயிருக்கலாம் தெரியுமா? எனக்கு நேற்று ரிவ்யூ பண்ணி முடித்த உடனே தான் எனக்கு இது மைண்டில் வந்துச்சு. அதாவது இந்த பாரதி கண்ணம்மா சீரியல் பார்த்துருக்கீங்களா? அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பாரதி கண்ணம்மா சீரியலில் இந்த சீரியல் எப்படி கொண்டு போயிருக்கலான்னா, இவன் அமெரிக்காலேருந்து வந்த உடனே அவங்க அம்மா சாவுக்கு வந்து பாரதி காரணம் இல்லை, ஆனால் 5 வருஷம் வந்து பிரிஞ்சு நினைவலைகள் அழிச்சிட்டு போனான் இல்லையா? ஸோ அதனால் வந்து ஆதி வந்து பாரதிக்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரியும் அவள் வந்து மன்னிக்காத மாதிரியும் அந்த மாதிரியும் கொண்டு போயிருக்கலாம். சரிங்களா? இது ஒன்று இல்லை அப்படின்னா அவங்க அம்மா செத்ததுக்கு பாரதி தான் இது அப்போனா பிரிஞ்சிருந்து இவள் வந்து குழந்தைங்கள தனியாக வளர்க்குற மாதிரி நல்லா படித்து ஆளாக்கி நல்லா இந்த சினிமா படத்தில் வர மாதிரி ஆளாக்கி இப்போ தமிழ் வந்து ஒரு நல்ல இதில் வேலைக்கு போய் அந்த ஆதி வந்து ஒரு சின்ன பையன் வந்து ஒரு நல்ல இதில் கம்பெனியில் வேலைக்கு போய் அந்த மாதிரி காமிச்சு அப்புறம் வந்து அவங்க அப்பா மூலியமாக தெரிய வரும்போது அந்த மாதிரி கூட கதை கொண்டு போயிருக்கலாம். புரியுது? இது வந்து என்ன சொல்கிறேன்னே எனக்கு தெரியல. 2 பேருமே வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு இவனும் இருக்கிறா, அவளும் இருக்கிறா. யாராவது ஒரு ஆள் வாயை திறந்து சொன்னால் தானே கதை எங்கேயாவது உடையும். புரியுதுங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை.
ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியல் இனி சண்முகம் பரணி இந்த இவங்களோட வாரமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரியுதுங்களா? இல்லை ஒருவேளை இன்னையோட இல்லை இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு இனி இந்த தமிழை காப்பாற்றுற வரைக்கும் சண்முகம் பரணி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு ஈவெண்ட் இல்லையா, இந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து இவங்க ரெண்டு பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க. மற்ற ஜோடிகள்லாம் சும்மா டம்மி பீஸாக நிற்க வச்சு மேக்கப் போட்டு வச்சு நிற்க வச்சுருக்கீங்க. இதுகளை வந்து மிகைப்படுத்தி காமிக்கிறதுக்காக, இந்த 2 கூமுட்டைகளையும் காமிக்கிறதுக்காக மற்ற பீஸுகள் எல்லாத்தையும் டம்மியாக காமிச்சிருக்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அது அந்த இன்னொரு பொண்ணு விநாயகர் மாதிரி செஞ்சுருப்பாங்க. அது விநாயகர் மாதிரி தான் இருக்குது, பார்த்தவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அது வந்து குரங்குமா இருக்குதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணிவிட்டு அவங்களே தாழ்த்திக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல பாரதி ஆதி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள மிகைப்படுத்தி பேசணும் இல்லையா. அதனால் வந்து மற்றவங்க எல்லாத்தையும் டம்மி ஆக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறாங்க. அதான் உண்மை. ஸோ இது கார்த்திகை தீபம் என்ன கேஸ், பேர் சிவனாண்டியா, என் கைஸ் சந்திராட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறான், இந்த மாதிரி இது வச்சுட்டேன், நாளைக்கு ஃபங்க்ஷன் நடக்காதுன்னு சொல்லி. சந்திரா தான் ஃபோனை எடுத்து பேசினேன்னு சொல்லி கேட்டுட்டுல கைஸ் சொல்லணும். என்ன கைஸ் கூமூட்டத்தனமாக இருக்குது, ரொம்ப கூமூட்டத்தனமாக இருக்குதுப்பா சீரியல். நல்லாவே இல்லை கார்த்திகை தீபம். அது மட்டும் இல்லை, அவன் கார்த்தி வந்து சுத்தமாக வந்து தீபாவையே மறந்துட்டான், மனைவியவே மறந்துட்டான். புரியுதுங்களா? தீபாவையே மறந்துட்டான். அதுக்கப்புறம் வந்து இந்த இதயம் சீரியல்லையும் நம்ம யார் கூமுட்டை பாரதி வந்து வாசுவையே மறந்தாச்சு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய லைஃபு, பழைய காதல், பழைய வாழ்க்கை இது எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க. அதான் கொஞ்சம் இதாக இருக்குது. இவன் வந்து கார்த்தி வந்து அப்பப்போ தீபாவை நினச்சி பார்க்குற மாதிரியாவது ஏதாவது ஒரு சீனாக எடுத்தால் கூட பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த லாஸ்ட்டு பொண்ணு சுவாதி இருக்கா பாருங்க, அவளை வந்து அப்பப்போ பாட வச்சு கேட்டு தீபாவை நினச்சி பார்க்குற மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். பார்க்கலாம். ஏன்னா தீபா தான் இங்கே வந்துட்டாங்களே, சன் டிவி சீரியலுக்கு வந்துட்டாங்களே. அது என்ன சீரியல், என்னமோ சொன்ன வினோதினியா, அந்த சீரியல் நடிச்சிட்ருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வாரிசு சூப்பர் சூப்பர் சூப்பர். தமிழ் சிபி ஆக்டிங் வேறு லெவல். 2 பேருமே க்யூட்டாக நடிச்சிருக்காங்க. புதக்குழியிலேருந்து சிபி காப்பாற்றி அந்த சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் கொடுத்து நல்லா இருக்குது. 2 பேரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஒரே வீட்டுக்குள்ளேயே வச்சு சீரியல் எடுக்காமல் வீடு, ஹில் ஸ்டேஷன், ஆஃபீஸ் இந்த மாதிரி கலந்து எடுக்கும்போது வாரிசு சீரியல் வந்து பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சரிங்களா? ஒரு வழியாக எப்படியோ அந்த பூவையும் தேனையும் வந்து தமிழ் எடுக்க ஓடிக்கிட்டு இருக்கிறா. பின்னாடி வந்து சிபியும் கேடி, அதுக்கப்புறம் இன்னொருத்தன் சிவாவா, சேது அவங்க எல்லாம் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வாரிசு எடுக்கிற டேரக்டர் சார் நம்ம கேடி அண்ணாவுக்கு வந்து ஒரு ஜோடியை போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, என்னடா உனக்கு ஒரு ஜோடி இருக்குது, எங்கிட்ட தமிழும் சிபியும் ஒரு ஜோடியாக தெரியுறாங்க. அப்போ அப்படிங்கிறப்ப அவருக்கு ஒரு ஜோடி ஏதாவது ஒரு பொண்ணைங்கன்னா போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன, வீரா சீரியல் வளைகாப்பு ஃபங்க்ஷன் ராகவன் முன்னாடி நடத்தணுமாமா. அதனால் சிவாவோட தலைமையில் நடத்துகிறாங்க. யார், நம்ம அயலியில் சிவா இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து போலீஸாக வருவாராட்டிருக்குது, அவரோட தலைமையில் தான் நடத்துகிறாங்க. அங்கேயே வந்து ஒரு அடிதடி சண்டை, கண்மணியை இது பண்ணுறதுக்காக, கண்மணியை ராகவனியும் இது பண்ணுறதுக்காக அங்கே ஒரு சண்டை நடக்குது. உடனே வந்து ராகவனியும் கண்மணியும் காப்பாற்றப்படுவார்களான்னு சொல்லி நம்மகிட்ட கேட்குறாங்க. காப்பாற்றுங்கடா, அதுதானே உங்களோட வேலை, அப்புறம் எதுக்கு அதை எங்ககிட்ட கேட்குறீங்க, சரியா? அப்புறம் சந்தியாராகம் இது போட்டாங்க, ப்ரிவியூ போட்டாங்க. என்னது நடன யுத்தமாமா. ஐயோ சாமி, கதை எங்கெங்கேயோ போகுது சந்தியாராகம். ஓகே டன். என்னது கால் போன போக்கிலே மனம் போகலாமா அப்படின்ற மாதிரி மனசு போன போக்கில் எல்லாம் அந்த சீரியல் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, எங்கெங்கேயோ கதை போகுது. ஓகே டன். வேறு என்ன கைஸ், கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாங்களா? பாய்.